இந்தியா ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்றெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கல்வி எல்லா நிலையங்கள்லையும் கூட இது சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பாஜக கடந்த இந்த 3 முறை ஆட்சி செய்த பிறகு சிறுபான்மையினரை நசுக்கக்கூடிய வேலைகளை தான் செய்யுது. இப்போ வக்பு வாரிய சட்டத்தில் கையில் எடுக்கிறது கூட சிறுபான்மையினரை பழிவாங்க நடவடிக்கையாக தான் இது வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவையும் சித்தாந்தத்தையும் கையில் எடுத்து இதை பண்ணிகிட்டு இருக்குது. எத்தனை முறை குட்டுப்பட்டாலும் பாஜக திருந்தாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தவறான சட்டங்க, தவறான சட்டம். அப்படி வந்தீங்கன்னா இப்போ இந்துக்களுடைய அறநிலைத்துறையில் வேறு யாருனா வர முடியுமா? இல்லை பொற்கோயிலில் இருக்கிற இவங்களது சீக்கிய இதில் யாருனா வர முடியுமா? வந்தால் வராது. அப்படியே வந்து உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, அந்த 2 பேர் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. அப்போ இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இடையில் ஒரு இதை மூட்டி விடுறதுக்கான ஒரு வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது அதை விட எரியக்கூடிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது இல்லைங்களா? பாலஸ்தீன பிரச்சனை இருக்குது, மணிப்பூர் பிரச்சனை இருக்குது. அதை பற்றியெல்லாம் எடுக்காமல் இப்போ இதை எடுத்துருக்காங்கன்னா இதனுடைய ஒரு முக்கியமான காரணம் அது ஒண்டி தான். அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை அவர் நிறைவேற்றி இன்னும் வர்றாரு. அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவான்றது இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா, எல்லாரும் சேர்ந்த இந்துக்கள் அல்ல. அது வெறும் உயர் ஜாதி சமுதாயத்தினுடைய அஜெண்டா தான் அவங்களது. அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிகளை இன்னமும் அவர் தான் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் அதை அமுல்படுத்திட்டு தான் மக்களை மக்களாக மதிக்காமல் எதேச்சதிகாரமாக அவங்களுடைய அஜெண்டாவை மாத்திரம் பார்த்து நடத்தினார்.